பகவான் கிருஷ்ணர் கலியுகத்தில் வேறு எந்த அவதாரம் எடுக்க போவதில்லை. கலியுகத்தின் கடைசியில் கல்கி அவதாரமாக பகவான் கிருஷ்ணர் அவதரிப்பார். கலியுகத்தின் தொடக்கத்தில் அதாவது புத்தர் அவதரித்தார். அதற்கு பிறகு சைத்தன்ய மகாபிரபு பக்தராக அவதரித்தார். ஸோ கலியுகத்தில் கிருஷ்ணருடைய அவதாரம் பார்த்தீர்களேனால் கலிகாலே கிருஷ்ண நாம ரூப அவதாரம். கலியுகத்தில் கிருஷ்ணர் வந்து நாமமாக அவதரிப்பார். வாணி ஒரு நாமமாக அவதரிப்பார். அதனால் இந்த பகவத்கீதையும் கிருஷ்ணருடைய அவதாரம் தான். ஸ்ரீமத் பாகவதமும் கிருஷ்ணருடைய அவதாரம் தான். பகவான் கிருஷ்ணருடைய மந்திரம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதுவும் பகவான் கிருஷ்ணருடைய அவதாரம் தான். கலியுகத்தில் வேறு எந்த அவதாரங்கள் கிடையாது. பகவான் கிருஷ்ணர் நாமரூபமாக அவதரித்துள்ளார். ஸோ கலியுகத்தின் கடைசியில் கல்கி அவதாரம் வரும். ஸோ பகவான் கிருஷ்ணர் கலியுகத்தின் ஆதியில் 2500 வருடங்களுக்கு முன்னால் புத்தராக அவதரித்தார். புத்தராக அவதரித்து